இந்த குடம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்துச்சு, உடஞ்சிடுச்சு. அந்த குடத்தை வந்து நான் 2ஆக கட் பண்ணிட்டேன். அந்த குடத்தை 2ஆக கட் பண்ணி அதில் பாதி கீழே அடியெலாம் ஓட்டை போட்டு மண், இந்த தொழு உரம் இதெல்லாம் போட்டு நிரப்பிட்டேன். இதில் வந்து நான் சப்போட்டா விதை அண்டு கொளிஞ்சிப்பழ விதை போட்டிருந்தேன். சப்போட்டா செடி இதுவான்னு தெரியல, ஆனால் வந்திருக்கு. சப்போட்டா செடி இதுவான்னு தான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொளிஞ்சிப்பழ செடி இப்போ தான் வந்திருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு அந்த விதையை நான் கொளிஞ்சிப்பழம் சாப்பிட்டு. அந்த விதையை நான் சேர்த்து வச்சு 15 நாள் கழித்து தான் அந்த விதையை நான் வந்து ஊன்னேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், விதையோடையே வந்திருக்கு. ஒரு செடி விதையோடையே வந்திருக்குல்ல, எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்தமாரி சின்ன சின்ன விஷயம்லாம் நமக்கு லைஃப்பில் கிடைக்குமான்னு தெரியல, ஆனால் எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இந்தமாரிலாம் வளர்ப்பேனான்னு தெரியல, ஆனால் நான் வளர்த்தேன். எனக்கு ரொம்ப அப்படியே ஹாப்பியாக இருக்குது இந்த செடியெல்லாம் பார்க்கும்போது. இந்த கோழிக்கு பயந்துக்கிட்டே நான் அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், பார்த்ததுக்கு. சப்ஸ்கிரைப்